Nilofer here. So NILO'S HALO நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தோம்னா, நாங்க ஃப்ரெண்ட்ஸா தேக்கடிக்கு வந்திருக்கோம். எங்க தங்கினோம், எவ்வளவு ஆச்சு, சாப்பாடெல்லாம் எப்படி அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video guys. நாங்கள் வந்துட்டு ஒரு வில்லா புக் பண்ணிட்டு ஒரு 10 மெம்பர்ஸாக வந்தோம். ஸோ 10 மெம்பர்ஸுக்கான ஒரு வில்லா அப்படிங்கும்போது இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் ஃபார் அஸ். நீங்கள் கொஞ்சம் நிறைய பேரை வரீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்துட்டு பட்ஜெட் ரூம்ஸும் இருக்குது, ஸ்யூட் ரூம்ஸ் இருக்குது, 2 ரூம் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஃபேமிலி ரூம்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு காம்பவுண்ட்குள்ளே அட்டாச்சாக இருக்கும்போது ஒரு ப்ளஸ் தானே. நிறைய மெம்பராக நம்ம இருக்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆம்பிள் கார் ஸ்பேஸ் பார்க்கிங் என்னங்க இது. ஓகே, நிறைய இப்போ பார்த்தோம்னா நமக்கு 2 கார் இங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்வே ஃபுல்லாகவே வந்துட்டு 2 டெம்போலேருந்து எல்லாமே வந்துட்டு அங்கே பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்ட் இது வந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட் போர்ச் ஏரியாவே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. வெளியில் உட்காந்து கதை பேசணும்னா பேசலாம், இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட்டாக பண்ணணும்னா அந்த கேம்ப் வந்துட்டு ஹில் மேலுக்கு வந்து கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ ஒரு per person 300 அப்படி பே பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹில் டாப்பில் செக்யூர்டான பிளேஸில் ஒரு கேம்ப் ஃபயரும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. எனக்கு வீடெல்லாம் தாண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ஆட்-ஆன்ஸ் தானே. அப்படி இப்படி பார்க்கும்போது இங்கே வந்து கிணறுலாம் இருக்குது. ஸோ வந்து அது ஆனால் சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பேபிஸோடு வரும்போது கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வெளியில் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப அழகாக கிச்சன்லேருந்து வெளியில் வர மாதிரியாகவும் நிறைய இடம் வந்துட்டு வெளியில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப நான் வெளியிலன்றேன். ஏன்னா வெளியிலேருந்து இந்த பக்கத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்பேஸ் வந்து லக்ஸரியாக அது என்ன லஷ்யஸாக இருக்குது. ரொம்ப க்ரீனரியாக அப்படியே ஒரு செரீன் ஸ்பேஸாக எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய ஃப்ளார்ஸ் அண்ட் லைக் இடமே வந்து ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையிலேக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. அண்ட் ரொம்ப பேசாமல் நான் வந்து வீடு எப்படி இருக்குது, ஏன்னா இது எவ்வளோ பெரிய வில்லா அண்ட் ஆல்சோ எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும் இல்லையா. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் வந்து முதல்ல கதவை திறந்து விட்டுட்டேன். ஸோ உள்ளே வந்த உடனே வந்துட்டு ஒரு ஸ்பேஷியஸான சரியான ஒரு லிவிங் ரூம் இருக்குது. அண்ட் இந்த ஒரு ரூம்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் எப்படி நமக்கு வேணுமோ அதை நகர்த்துற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன். நாங்கள் வந்து நேற்று நைட்டே தங்கி முடிச்சுட்டு இந்த இடம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு லைக் நாங்கள் ஃபுல்லாகவே வந்து பாட்டெல்லாம் போட்டுட்டு இங்கே கார்ட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு, ஏன்னா எக்ஸ்ட்ரா பெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் எல்லாமே இங்கே செட்டப் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபன்னு இங்கே தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ரொம்பவே வந்துட்டு ஒரு லக்ஸரியான ஒரு லுக்கோட சரியான ஒரு ஃபினஸான ஒரு பிளேஸ் வந்துட்டு இது. அண்ட் எனக்கு இந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒரு வீடு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம வந்து அப்படியே இந்த பக்கம் வாங்க காட்டுறேன். உள்ள பார்க்கும்போது கியூட்டாக வந்துட்டு ஒரு சூப்பரான எனக்குள்ளே இருக்க ஒரு ஆர்கிடெக்டை தட்டி எழுப்புறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப வந்துட்டு இங்கேருந்து பார்க்கவும் செய்யணும், ஆனால் அதுக்கான ஒரு விசிபிளான ஒரு பிளாக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அழகான ஒரு உடன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே கிச்சன் இருக்குது. இங்கே கிச்சன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு இதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே வந்துட்டு கிளைம் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் யூஸ்வலி நீங்கள் வில்லேஜ் எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து கிச்சன் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கான வந்து ஸ்டவ், அது இல்லைன்னா வந்துட்டு இண்டக்ஷன், ஆல்சோ வந்துட்டு லைக் எப்படி சொல்ற யூட்டென்சில்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே RO வாட்டர் கூட இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு வெளியில் தண்ணி பாட்டில் வாங்கி காசு வேஸ்ட் பண்ண கிடையாது. ஏன்னா அந்த தப்பு நாங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரியலைஸ் பண்ணோம், ஓ மை காட் இங்கே வந்துட்டு வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ காஃபி, டீ வந்துட்டு இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக நீங்கள் எப்போ கேட்டாலும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு எப்படி சொல்லுவாங்க சீக்கிரமாக கிளம்பணும். ஸோ அதனால எங்களுக்கு காஃபி அரேஞ்ச் பண்ண முடியுமானாலும் ஓகே ஃபைன் பக்கா அப்படின்னு சொல்லி 6 o'clockலாம் எங்களுக்கு வந்துட்டு காஃபி வந்துடுச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு லைக் ஃப்ரிட்ஜு கூட இங்கே இருக்குது. குட்டியாக க்யூட்டாக சூப்பரான வந்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. இதில் அவ்வளோ ஒன்றும் நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணல. பட் ஆனால் பேச்சுலர்ஸாக நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நிறைய கேபினட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப கிச்சன் பற்றி பேசுகிறேன், ஏன்னு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைக் வெளியில் கிச்சன்லேருந்து இந்த பார்ட்டை நம்ம அங்கேருந்து வரலாம், இங்கேருந்து வரலாம், அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். ஒரு மாதிரி நல்ல பேக் ஸ்பேஸ், இந்த கொல்லப்புறம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அழகான ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு கேரளாவில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த டபுள் டோர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீழேருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் வரலாம்னு சொல்லிட்டு.
ஸோ சூப்பரான ஒரு ஸ்பேஸ். இங்கே இது பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி டைனிங். பிகாஸ் என்ன எப்படின்னா, இப்போ நம்ம ஃபேமிலி ஆஃப் 4 இல்லைனா குட்டியாக வரோம் அப்படின்னா we can stay here and eat. இப்போ என்னன்னா நிறைய சேர்ஸும் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் போட்டதில் இங்கே அழகாக இருக்கட்டும் 2 தான் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய பேரை வரும்போது கண்டிப்பாக ஹாலில் நம்ம எல்லாரும் உட்காந்து கலக்கலாம்னு பேசிட்டு சாப்பிடுவோம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து வேறு எதுக்கான ஒரு யூஸாக இருக்கும். பேச்சுலர்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சொன்னபடி இது வந்து 3 பெட்ரூம் வில்லா. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி வித் அட்டாச் பாத்ரூம். நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா இங்கேயே வந்து பாத்ரூம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது லைக் ரொம்ப க்ளீனான ஒரு ஸ்பேஸான சூப்பரான ஒரு ஸ்பேஸ். ரொம்ப ரோல் ஆகுது எனக்கு, பட் பரவாயில்ல. ஸோ இவங்க வந்துட்டு அழகான ஒரு எப்படி சொல்றது, காய போகிற கம்பி பேர் எதுனா அதுவே எனக்கு தெரியல, ஹேங்கர்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஹேங்கர்ஸ் வந்து கொஞ்சம் மூவபிளாக இருக்கிறதுனால நீங்கள் அதிலே காய போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் வந்தோடனே டப்பான்னு எல்லாத்தையும் குப்பை மாதிரி போடுவேன். அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்க முடிஞ்சுது என்னோட ரூம். ஸோ பாத்ரூம் நான் காட்டிடுறேன். நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கக்கூடியது. எனக்கு எப்பவுமே வந்து ஸ்கொயர் ஷவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி சூப்பராக வந்தது. அண்ட் எல்லாமே ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. சச் நீட் பாத்ரூம் இங்கே. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு அடுத்த படிய ரூமை போய் பார்த்துடலாம். ஸோ மேலே வந்ததுக்கு அப்புறமா 2 ரூம் இருக்குது. ஒரு ரூம் இங்கே அண்ட் ஆல்சோ ஒரு ரூம் அங்கே இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரூம் பார்த்துடலாம். ஸோ குட்டியாக க்யூட்டாக ஒரு நீட்டான ஒரு ரூம். இது வந்து நீங்கள் ஃபேமிலியாக வரும்போது உங்களோட கிட்ஸ் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம்னா தங்க வச்சுக்கலாம், அதுதான் மேட்ரு. ஸோ வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டடி டேபிள் அண்ட் ஆல்சோ லைக் மேட் அண்ட் எவ்ரி திங் நீட்டாக ஒரு குட்டியான காசியான ஸ்பேஸ் அப்படிங்கிறது. அண்ட் வெளியில் வந்து ஒரு திவான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மெம்பர் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் ஆஸ்க் தெம் டு ஸ்டே ஹியர். ஸோ அடுத்தபடியாக வந்துட்டு நம்ம ரூம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த திவான் வந்துட்டு வேணும்னா படுத்துக்கலாம், இல்லையா தூக்கி வெளியே போட்டு ஜாலியாக பேச்சுலர்ஸ் உங்களுக்கு தான் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். கும்பல்ஸாக வரக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரெக்ரியேஷனல் ஸ்பேஸாக இருக்கும். நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். காமன் பாத்ரூம் இந்த ரூம் அண்ட் ஆல்சோ அந்த ரூமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்துட்டு 3 பெட்ரூம் இருக்குது அண்ட் ஆல்சோ 2 பாத்ரூம் இருக்குது. ஒரு பால்கனி அண்ட் ஆல்சோ ஒரு சிட் அவுட் ஏரியா வெளியில். ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக இருக்கும்போது கைண்ட் ஆஃப் லுக்ஸ் குட். அண்ட் இது பார்த்தோன்னா அடுத்தபடியாக அது வந்து ஒரு குட்டி காசி ரூம்னா இது கொஞ்சம் அடுத்தபடியான மீடியம் சைஸ் ரூமாக இருக்குது. கீழே இருக்கிற பார்ச்க்கு அப்படியே மேலே இருக்கக்கூடிய ஒரு ரூம். ஸோ நம்ம வந்து லுக்கு பார்க்கும்போது மம்மி ஒரு விசினிட்டியில நமக்கு வெளியிலேருந்து நான் காட்டுறேன் அது எப்படி இருக்கும்ன்ட்டு, அதே மாதிரி தான் உள்ளேருந்து பார்க்கும்போதும் இருக்கும். நான் இதெல்லாம் திறந்துலாம் ரொம்பலாம் இது பண்ண விரும்பல, பட் ஆனால் உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சுன்னா வந்து புக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ அடுத்தபடியாக வந்துட்டு நான் காட்டக்கூடிய இடம் பால்கனி. ஸோ வந்து ஒரு சூப்பரான பால்கனி ஸ்பேஸ். காலையில் எந்திரிச்சு ஒரு செம்மையாக டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அப்படியே இங்கே நின்று பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து லைக் அந்த ஒரு கேதரிங் ஸ்பேஸாக நம்ம பால்கனி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு இளையராஜா பாட்டை போட்டுட்டு நைட்டில் காலை வச்சுட்டு அப்படியே பார்க்குற சுகம் யாருக்கு வரும், அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால இந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ வந்து லாஸ்டான ஒரு ஸ்பேஸ் நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் கும்பல்ஸுக்கே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பேஸ். ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி நிறைய பேர் இருக்கும். இங்கே உட்காந்து நீங்கள் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாட்லாம், நைட்டு வீடியோ வந்து பனியில் உட்காந்து ஃபன் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ஸ்பேஸே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வியூ பார்த்தாலுமே வந்துட்டு ரொம்ப செரீனா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பின்னாடி ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று ஓடுது. அது வந்து லைக் வாட்டர் ஃப்ளோ நிறைய இருக்கும்போது உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்லான சவுண்ட் கண்டிப்பாக கேட்கும். மழை நிறைய இருக்கும்போது அந்த தண்ணி நிறைய ஓடும்போது அந்த வாட்டர் ஃப்ளோயிங் சவுண்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பேசாமல் நான் வந்து இந்த இடத்துடைய ஓனரை வந்து நான் கூப்பிடுறேன். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ டீன், கமான். Hi Dean. Hi, how are you? Yeah, I'm good. So இந்த ஒரு பிளேஸ் வந்துட்டு தேக்கடியில் நாங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்துட்டு லைக் இதோட லொக்கேஷனாக இருக்கலாம் அண்ட் ஆல்சோ ப்ரைஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் டீன் ஜேலுடைய ஸ்பெஷாலிட்டி எப்படி சொன்னான்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இது வந்து திஸ் இஸ் எ ஃபேமிலி வெஞ்சர் பிளேஸ். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக பேச்சுலர்ஸாக வந்தால் கூட நீங்கள் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேர் இஸ் எ ஸ்ட்ரீம் இயர். ஸோ தண்ணி ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து
இங்கே குளிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலான வில்லா. ஸோ 3 BHK வில்லா. இங்கே வந்து நல்லா ப்ரைவசி இருக்கும். ஸோ ஒரு கூடிய சீக்கிரமாக in 1 month we arrange campfire also for the guests. And it's a private villa. That's the main point in it. And we give the guests good service. That's the reason people choose this place. மொத்தமாக நான் வீடெல்லாம் காட்டிட்டேன். இந்த சிட் அவுட் ஸ்பேஸ் வழியாக எப்படி வெளியே போகிறது அப்படிங்கிறது தான் மேட்டரு. இங்கே உள்ளே வந்தோடனே வந்து செமி ஸ்யூட் ரூம்ஸ். எப்படின்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, 2 ரூமும் கனெக்டட் உள்ள வழியாக. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ரூம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் 2 ரூமாக கனெக்ட் பண்ணி கூட இருந்துக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஸ்பேஸாக தான் நான் இதை பார்க்குறேன். எப்படி இப்படியே வெளியே போகிறதும் நான் சொல்லிடுறேன். இப்படியே நம்ம போனோம்னா பட்ஜெட் ரூம்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம கீழே இறங்கிட்டு அப்படியே கூட வெளியே போயிடலாம். ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து 2 ப்ராப்பர்ட்டிஸாக ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் ஒரே காம்பவுண்டில் அழகாக கனெக்ட் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பட்ஜெட் ரூம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம எங்கெங்கே நீங்கள் தங்கணுன்னாலும் தங்கிக்கலாம். ஸோ மினிமமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 600லேருந்து இங்கே ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக பெருசாக வந்துட்டு நீங்கள் வில்லா மாதிரி போகிறதுனாலும் போகலாம். ஸோ இட்ஸ் நைஸ் பிளேஸ் டு ஸ்டே. என்ன கேட்டாங்கன்னா ஆஸ் யூ கேன் சி 𝙗𝙬𝙗𝙬 காட்டேஜஸோடைய ஃப்ரண்ட் பார்ச்சில் தான் நான் நிற்கிறேன். இந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப வார்ம் அண்ட் வெல்கமிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். அண்ட் ஆல்சோ யூ கேன் சி கும்பலாக ஃபேமிலிஸ் ஆர் லீவிங். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்பேஸ். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் ஹோம் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் நீங்கள் தங்கலாம். ஸோ சூப்பரான இந்த ஸ்பேஸுக்கு இட்ஸ் a big thumbs up from my side. ஒரு சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 3 BHK வில்லா 8K ப்ரைஸில் அட் ஆல்சோ டிஸ்கவுண்டட். நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டால் அவங்க பண்ணித்தரக்கூடிய ஒரு இடத்துல யார் தான் வேணான்னு சொல்லுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ 10 மெம்பர்ஸுக்கு நாங்கள் தங்கின இந்த பிளேஸ் வந்துட்டு வேற மாதிரி இருந்தது. இங்கே ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தராங்க, காம்ப்ளிமெண்ட்ரியாக டீ காஃபி ப்ரொவைட் பண்ணுறாங்க, மில்க் ஹாட் வாட்டர் என்ன கேட்டாலும் வந்து அட் யோர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எல்லாமே பண்ணி தராங்க. அண்ட் ஆன் ஹோல் ஒரு பேக்கேஜின்னும் போது ஜீப் சஃபாரி வெளியில் விட இங்கே வந்து உங்களுக்கு 500 rupees ரொம்ப சீப்பாக 2000க்கு எங்கேயுமே பண்ணி தர முடியாதுன்னு அடித்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ we have experienced that. அதனால தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ கம் ஃபார் 𝙗𝙬𝙗𝙬 காட்டேஜஸ். அண்ட் இதுதான் என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அண்ட் பை ஃபார் த வீடியோ கைஸ்.